பட் யா- இந்த எபிசோட வைல்ட் கார்டு பார்த்துட்டு போனாங்கன்னு வைங்க, எல்லாரும் போய் அங்க சிங் சக்காங் சக்காங் சிங் சக்காங் தான் பண்ண போறாங்க. அதுக்கு தானே சார் அவங்க செட்டிங்கே இப்படி பார்க்க பண்றாங்க. முடியாதுல்ல பார்க்க முடியல தாத்தா. இன்னைக்கு தானே ஷூட் 2 எபிசோடும். அப்போ வந்து அவங்க ஆல்ரெடி செட்டுக்குள்ள தான் இருப்பாங்க, டெலிகாஸ்ட் ஆகல. யார் சொன்னாங்க இந்த வாரம் போறாங்க கன்ஃபார்ம்டுன்னு? ஒரு கால் போல இல்ல. அங்க அங்க உள்ள டிவி இருக்குமே, அவங்க கையில போன் இருக்குமே. டெலிகாஸ்ட் தானே பார்க்க முடியும். நான் போஸ்ட் போடுறேனே, அதை பாப்பாங்களே. ரைட் தாத்தா, இது ஒரு கரெக்டா நல்ல இருக்கா? பாயிண்ட். இதெல்லாம் ஓவர் கான்ஃபிடென்ட். ஓவர் கான்ஃபிடன்ட் இல்ல, டிஎல் கூட போட தானே செய்யறாங்க. சார் தெரியுது தெரியுது, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. எனக்கு ஏங்க சந்தோஷம்? நானே கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் ஸ்பீக்கர்ல பேசிட்டு கேட்கவே இல்லை போல உங்களுக்கு யாருக்கும். தனியா பேசிட்டு இருந்தீங்களா? தனியா பேசிட்டு இவ்வளவு நேரம் மைக் ஆன் பண்ணிட்டு. அவர் நீங்க நோட் பண்ணீங்களா, ஸ்பேஸ் வந்ததுல இருந்து ஒரே சிரிப்பு சந்தோஷம். அப்படியே அவருக்கு வந்து அவருக்கு வேணுங்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு சூப்பரா இருக்குன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு வேணும்ன்றங்க எனக்கு நீங்க இப்ப பாருங்க, நான் இந்த சீசனும் முடிவு பண்ணிட்டேன், யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. சோ என்னை யாருக்காவது சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரியே இருக்கு எனக்கு என் காதுல. சாம், அப்ப நீங்க பாரு ஃபேன் இல்லையா? ஐயோ, யாரு பாரு? ஆர்மில இருந்து கேக்குறாங்க, சொல்லுங்க. சரி தாத்தா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க தாத்தா. நான் திருந்திட்டேன், புனிதன் ஆயிட்டேன். எந்த கேள்வி வேணா கேளுங்க, இப்ப பாருங்க. கேளுங்க. சரி தாத்தா, தாத்தா நான் கேக்குறேன். கமருதீன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் வண்டி ஓட்டுறீங்க தாத்தா? எனக்கு ஒரு டவுட், ஒரே கேள்விதான். இப்ப அந்த ரெட் கார்டு வந்து பொட்டில போட்டு நல்லா லாக் பண்ணிட்டாங்களா இல்ல ஸ்டம்பிள் போட்டு கட்டி வச்சிட்டாங்களா? வாங்கவே இல்லையாம்பா, பட்ஜெட் ரெட் கார்டு வாங்கவே இல்லையாம்பா, எடுத்துட்டே போகலையா, மறந்துட்டாராம் எதுக்கு ரெட் வீட்லயே. கார்டு? என்ன ரெட் கார்டு? எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. என்ன ரெட் கார்டு? நீங்க எல்லாம் வந்து திடுத்தனமா பாக்குற விஷயத்த பகிரங்கமா போட்டு காட்டுறோம், அது என்ன தப்பு? ஓகே தாத்தா, ஓகே தாத்தா. என்ன எதுக்கு ரெட் கார்டு? ரெட் லைட் வேணா போட்டு சொல்லுங்க, போட்டு கொடுக்குறோம். ஓகே தாத்தா, ஓகே ஓகே. விக்னேஷ் இமாத் ப்ரோ வந்திருக்காரு பாருங்க. இன்வைட் கொடுத்துட்டேன் ப்ரோ. வந்தாரு, திருப்பி போயிட்டாரு. இன்வைட் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்தேன், நீங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கேட்கல எனக்கு. திருப்பியும் வெளில போயிட்டு இருந்தேன். நான் வந்தது ஒரே ரீசன், நான் ஆபீஸ்ல இருக்கேன், கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இந்த ரசிகன்ட்ட என்ன ஒண்ணுமே கேட்கல. இன்னைக்கு டைட்டில் அதான் இமாத், கரெக்டா சொன்னீங்க, ஒண்ணுமே கேட்கல. அப்படியா? இல்ல இல்ல சார், இந்த ரசிகன்ட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு இருந்தேன். என்னது ஏதோ ஆர்மி கிரிமினல் ஆரம்பிச்சிருக்கேன் ட்வீட் இப்பதான் பார்த்தேன். உங்களுக்கு உள்ள நடந்தது தெரிஞ்சுதான் நீங்களே ஆரம்பிப்பீங்க. வரீங்களா, என் கூட சேர்ந்துக்கிறீங்களா? உள்ள என்ன நடந்துச்சு? ஹலோ, ஒரு நிமிஷம் இருக்க ரெண்டு பேரும். சாமியல் என்ன வேடிக்கை அது பாருங்களேன். உள்ள என்ன நடக்குதுன்னு எழுதி கொடுக்கறவரு உள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் வந்து ஆடியன்ஸா இருக்கிறோம். சார் கேட்போம் சார், என்ன நினைச்சு ரசிகன் இமாத் ப்ரோ கேள்விப்பட்டீங்களா? இல்ல சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஆனா தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்கயா. ஒண்ணுமே நடக்கலையாங்க. அன்பு ஜெயிக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்பு அக்கா வந்து பாராட்டியிருக்காங்க. கனி அக்காவுக்கு வெற்றி கனியை வந்து சுபி பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி 2 திட்டு விட்டுருக்காங்க. துஷாருக்கு ஒரு ரோஸ்ட் குறைச்சிருக்கு. ஜென்ரலா மொத்தமா எல்லாத்தையும் நிக்க வச்சு ஒரு ஸ்டாண்டர்டோட நடத்திருந்தீங்களா? நீங்கள் வந்து உங்க இந்த கேமோட தரத்தையே குறைச்சிட்டீங்க. அடிக்கிறது, அபியூஸ் வேர்ட்ஸ் எல்லாமே பேசுறீங்க. ஸோ வந்து அதை வந்து நீங்க இன்டர்வியூல இப்படிதான் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கம்ருதீன் வந்து உங்களுக்கு வெளியில ஒரு பெரிய ஆர்மி இருக்கிறது, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஜெனரல் ஹைலைட். இப்போதைக்கு ஸ்பெசிஃபிக்கா உள்ள இன்டீட்டெயிலா வந்து இனிமேலாம் வருவாரு. அவர் ஸ்பேஸுக்கு வரேன்னு இருக்காரு. யாரு? கொஞ்ச நேரம் கழிச்சு வருவார். அப்படியா? அங்க சாட்டர்டே எபிசோட் போய் பார்த்துட்டு. ஓகே. ஸோ வி ஆர் வெயிட்டிங். நான் என்ன சொன்னேன்? உங்களுக்கு வேற இன்ஃபர்மேஷன்? நான் நேத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சொன்னீங்க தான், எங்களுக்கு புரியலையே. இமாத் ப்ரோ, நாம பேசினது நடந்திருக்கு. நான் ஓப்பனா சொல்றேன், இங்கெல்லாம் பொங்கி ஒரு யூஸும் இல்ல. அவனுங்க, நான் என்ன கேக்குறேன், 1 hour எபிசோட்ல அவன் பண்ண வயலன்ஸை காட்டினாங்களா?
காட்டினாங்க ப்ரோ, ஆங்கிள் மாத்தி காட்டினாங்க காட்டினாங்க. கமருதீன் பண்ணதை காட்டினாங்க, பொம்பளை பொறுக்கின்னு காட்டினாங்க. இல்ல மூணுமே இங்க லைவ்ல நம்ம பார்த்த அந்த ஒரு எஃபெக்ட் 1 ஹவர்ல வந்துச்சான்னு கேக்குறேன். அந்த எஃபெக்ட் இல்ல, ரொம்ப இதான இல்ல மைல்டா தான் இருந்துச்சு. மைல்டா தானே இருந்துச்சு. ஏன்னா டிவில வர்றது வந்து 16+ கிடையாது, அது யாருனாலும் பார்ப்பாங்க, அது நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ ஓடிடிக்கு மட்டும்தான் 16+. ஸோ ஓடிடியில் அவனுங்க என்ன வேணாலும் போடுவானுங்க, அதை நம்ம எடுத்து கேள்வி கேட்டு நாம் என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாது. டிவியில் வந்தால் மட்டும்தான் நம்ம பேச முடியும், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே மட்டும்தான் நிற்கும். இதே வாட்டர்மெலன் வந்து நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்ல, வாட்டர்மெலன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு, அதெல்லாம் 1 ஹவர் எபிசோட்ல கேள்விப்பட்டேன். அதெல்லாம் அதையும் அது நேத்து அதுக்கப்புறம் சொன்னாங்க. அதெல்லாம் 1 ஹவர் எபிசோட்ல வருதா? சொல்லுங்க. வராது. வரல தானே? அப்போது அதை பற்றி பேச மாட்டாங்க, ஏன்னா எபிசோடு 1 ஹவர் எபிசோட்ல தான் வரும். மனசில் ஆயோ ஓகே, ஒன்லி ஃபார் வீக்கெண்ட் எபிசோட் வந்து டிவி ஆடியன்ஸ், ஓடிடி ஆடியன்ஸ் வந்து கிடையாது. ஓடிடி ஆடியன்ஸுக்கு நம்ம இங்க ஸ்பேஸ் தான், விக்னேஷ் அபி ரசிகன் ஸ்பேஸ் தான். ப்ரோ ஓடிடி ஆடியன்ஸ் வெல்ல போங்கடா, போங்கடா நீங்கலாம் யாரு யூஸ்லெஸ் பீப்பிள் அப்படின்ட்டாங்க. அப்ப ப்ரோ அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க ப்ரோ. போடுறாங்களா ஓடிடில ரிலே பண்றாங்களா, அதை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. அதை பாக்குறதுக்கு மக்கள் இருக்காங்கல்ல. அப்ப அத பத்தி நீங்க பேசவே மாட்டீங்கன்னா அப்புறம் அது எதுக்கு ப்ரோ நம்மளுக்கு அதை காமிக்கணும்? பத்தி நம்மள நாம பேசிதான் ஆகணும். அதை பத்தி நாம வெளியில நம்ம பேசுறோம், ஓகேங்களா? ஓடிடி ஓகே. எல்லாமே பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ பீக்கான ஹவர்ஸ்ல எத்தனை பேர் வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேர் பாக்குறாங்க? போன தடவை விட இந்த தடவை ரொம்ப கம்மி ப்ரோ. ரொம்ப கம்மி தான். ஒரு 50,000 பேர் பாக்குறான்னு வைப்போமே, அந்த 50,000 பேர் பாக்குறதுனால உனக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் கிடையாது. அங்க கோடிக்கணக்கான பேர் டிவில தான் பாக்குறாங்க. சரி, அப்ப நம்மளும் சுவிட்ச் ஓவர் ஆயிக்கணும் 1 ஹவர் ஷோக்கு, அவ்வளவுதான். அதான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். என்ன சொல்றேன்னா, இவனுங்க மைண்ட் செட் நம்மள சேஞ்ச் பண்றானுங்க, நம்மள அடாப்ட் ஆக சொல்றானுங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த புரியுது விஷயத்துல ப்ரோ. நம்மள அடாப்ட் ஆக சொல்றானுங்க. இததான் நான் ரொம்ப நாளா கத்திட்டு இருக்கேன். இது கேட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவனுங்க ஒரு பிளான் பண்றேன். ஏன்னா அடுத்த 10 வருஷத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க, நானும் பார்க்க மாட்டேன். நம்மள ரிட்டையர்டு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேங்களா? அவன் இப்போ இருக்கிற 20 வயசு 22 வயசுல இருக்கிறவனை இப்போ அவன் கேப்சர் பண்ணாதான் அவனோட 35 வயசு வரைக்கும் அடுத்த 10 வருஷம் ஓடும் பிக் பாஸ். ஸோ அவங்க வந்து அவங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்றாங்க, நம்மளெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளாம் சோ கால்டு பூமர்ஸ். நம்மளெல்லாம் சாரி, நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல, நான் என்ன சொல்றேன், ஓகே ஓகேங்களா? சேர்த்துக்கோங்க எங்களையும் நம்மளையும் சேருங்க. அதான் சொல்றேன், அடுத்த 10 வருஷம் பார்க்கும்போது இங்க இருக்கவங்க எல்லாமே பூமர்ஸ் தான். ப்ரோ ஒரே ப்ரோ நிமிஷம். ரசிகனை சேர்த்துக்கோங்க ப்ரோ, என்னைய அபிலாம் சேர்த்துக்காதீங்க ப்ரோ. அங்க வாரீங்களா? ஓ அட்மிஷன் போட்டாச்சாங்க இந்த கேஜிக்கு? இல்ல ப்ரோ, பால்வாடியில இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு. அடுத்த வருஷம் தான். அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லுங்க, இப்போ லைன்ல நிக்க சொல்லுங்க, அப்ளிகேஷன் கிடைக்காத அப்புறம். இமாத் ப்ரோ, நான் சொல்லட்டுங்களா? லைவ் யாருக்குன்னா அந்த வந்து எடிட் பண்ணி போறவங்களுக்கு சரி ப்ரோ, அந்த லவ் எடிட் அப்புறம் அந்த ஃபன் எடிட். ப்ரோமோ 3 ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஒரே நிமிஷம். ப்ரோமோ 3 சுபிக்ஷா ரோஸ்ட் வந்திருக்கு. அதான் ராஜுக்கு மட்டும் தான் லைவ். அதான் இல்ல ப்ரோமோ 3 வந்திருக்கு, மேல ஏத்திருக்கேன் பாத்துக்கோங்க. ப்ரோமோ 3 சுபிக்ஷா ரோஸ்ட். ஸோ இப்போ ஃபார்மேட் புரிஞ்சிருச்சா? ஒருத்தன் கத்திட்டு இருந்தானே, இதான் அவங்க நம்மள அடாப்ட் ஆக சொல்றாங்க, சொல்லாமல் சொல்கிறார்கள். நீங்க அடாப்ட் ஆகுங்க, வளருடான்றாங்க. மாறுங்கடா. இமாத் ப்ரோ டே சோகால் டே பூமருங்களா? அதான் மாறிட்டாரு ப்ரோ ரசிகன் உடனே. நான் மாறிட்டேனே காலையிலே அட நீங்க வேற, நான் வந்து காலையில இருந்து செம்ம பிஸி. இப்பதான் ஒரு இடத்துக்கு வந்தேன், சரி நிப்பாட்டி சரி ட்விட்டர்ல என்ன போகுதுன்னு பார்க்கலான்னு ஓபன் பண்ணா ஃபர்ஸ்ட் போஸ்ட் இவனு தான் இருந்துச்சு, இந்த ஃபார் யூல. என்னடா அவன் கமருதீன் போஸ்ட் போட்டோலாம் அடிச்சுக்கிறானே, இதான் கமருதீன் ஆர்மின் போட்டிருக்கான். உடனே பார்த்தா அங்க அந்த பர்பிள் ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி இருந்தது, டக்குன்னு உள்ள போன்ட்டேன் கேட்டு போலான்ட்டு. இமாத் ப்ரோ, இப்ப என்னன்னா நான் நைட் 10 மணிக்கு தூங்க போயிடுவேனே, நான் இது தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன் வெளிய. ஐயோ ஆமா, நான் ராஜு நீ பேச ஆரம்பிச்சதுதான் எனக்கு தூக்கம், செம்ம தூக்கம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏதோ கலவரம்லாம் நடந்துச்சுன்னாங்க. அதான் சொல்றேன், நம்மள என்ன நம்ம பண்ணோம், இதை பார்த்தோமா, எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணோமா, எல்லாத்தையும் அடிச்சோமா, எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணோமா, போனோமா, கொஞ்ச நேரம் நம்ம இங்க வந்து பேசணுமா, எல்லாத்து கூட ஜாலியா பேசணுமா, டைம் பாஸ் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம எடுபடுமான்னா கேட்டா எனக்கு தெரியல. லைவ பார்த்து பிபி ஏறினவங்க இங்க வந்து கொஞ்சம் வெண்ட் அவுட் போட்டு போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஹலோ மிஸ்டர் சியான் ப்ரோ, வெல்கம். பேசுங்க சார் என்ன சொல்றாரு? ஹாய் ப்ரோ. தாத்தா இன்னும் அந்த ஹைஜாக் பண்ண ஷாக்ல இருந்து மீளல, வெளியில வரல. அவர் பேசுறதே முடியாம இருக்காரு பாவம். சார் ஏன் சார், என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, நான் திரும்பிட்டேன், புனிதன் ஆயிட்டேன். இனிமே பாருங்க.
தாத்தா ஜென்சிக்கு வந்துட்டாருங்க. பார்வதிக்கு இனிமேல் நம்ம எல்லாம் பூரா ஜென்சி மோட். சார் பார்வதிக்கு கோயில் கட்ட போறேன். தாத்தா இனிமேல் நம்ம யோ யோன்னு பேசுவோம் தாத்தா. தம்பி, பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயலிலும் காட்டணும். டூட் என்ன டூட் வாட் ஹேப்பனிங்? ஹாய் டூட். ஒண்ணும் இல்லைங்கண்ணே. என்ன சார் எப்படி இருந்தோம் சார் நாமெல்லாம், என்ன சார் இப்படி மாத்திட்டானுங்க இந்த சீசன்ல? ஐயோ ஆட்டோவா. சியான் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு, கொஞ்சம் பேசிட்டோம். பேசுங்க ஹலோ பேசுங்க. சியான் ப்ரோ. ஹாய் ஹாய் சாம், ஹாய் ஹாய் எல்லாருக்குமே ஹாய். இமாத் ப்ரோ ஹாய். ஹலோ சுரேஷ் சார் வணக்கம். ஹலோ ஹலோ சாம் கேக்குதா? கேக்குது ப்ரோ, பேசுங்க. கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் இமாத் ப்ரோ, அபி, சுரேஷ் சார், சாம்பல் எல்லாருக்குமே, ரசிகன் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். அண்ட் ஆக்சுவலா என்ன சொல்றது, ஐ அக்ரி வித் இமாத் ப்ரோ. ஆக்சுவலா அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு 20 டு ஒரு சின்ன மீன் அந்த அந்த ஒரு 18 to 30 அந்த ஏஜ்குள்ள இருக்கக்கூடிய கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய ஆடியன்ஸை அவங்க டார்கெட் பண்ணுறது அப்பட்டமா தெரியுது. அண்ட் மோரோவர் நாங்க காட்டுறது தான், அதை நீங்க பார்த்துதான் ஆகணும், அதை மீறி உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றதையும் இந்த வாரம் சொல்லியிருக்காங்க. ஆதிரையோடைய எவிக்ஷனை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ஓட்ஸ்னாலேயோ இல்லை அவங்க வெளியில போகணும் அப்படிங்கிறதுல எனக்கும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா ஒரு பிக் பாஸ் ஒரு சிஸ்டமே நீ எதிர்த்து கேள்வி கேட்குற, அதுக்கப்புறம் வந்து நீ என்ன சிவாஸ் எகெயின்ஸ்ட் த பிக் பாஸ் டீம், பிக் பாஸே எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க, மேக்கர்ஸே எதிர்த்து செலெக்ஷன் தப்பா பண்ணிட்டாங்க, திவாகர், கலையரசன் இவங்கெல்லாம் வந்து வந்ததே தப்பு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்கள வெளியில அனுப்புனது மூலமாக எங்களை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் இதைத்தான் செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இமாத் ப்ரோ சொன்ன மாதிரி இது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியை பிக் பாஸ் மாத்தினதா தான் நான் நினைக்கிறேன். அண்டு இந்த இடத்துல இது மூலமாக கமருதீனுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்ட் திவாகரோடைய ஆக்டிவிட்டீஸை நார்மலைஸ் பண்றாங்க. இதை வந்து நம்ம அவங்க அப்படி பண்றாங்க, சரி வேற ஆப்ஷன் இல்லை, நம்ம அதோட ஒன்றி போகலாம் அப்படின்னு நம்மளால நினைக்க முடியாது. நம்ம எழுப்பக்கூடிய கேள்விகளை நம்ம எழுப்பிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க காட்டுறத காட்டட்டும், அது அவங்களுடைய உரிமை. அதே மாதிரி கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்போம், அது நம்மளுடைய உரிமை. ஏன்னா ஆதிரை சவுந்தரராஜனுடைய அவங்க வந்து ஆக்சுவலா நான் ரொம்ப நாள் வருவாங்கன்னு நினைச்சேன். அவங்கள எடுத்துட்டு இந்த மாதிரி ரெட் கார்டு யாருக்குமே, ஏன்னா 2 நாளா ரெட் கார்டுன்னு பேசிட்டு இருந்தோம். அது சம்பந்தமா அவர் வந்து ஒரு 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 எச்சரிக்கை கொடுத்தாரா, ஒரு எல்லோ கார்டு கொடுத்தாரா, அது கூட நமக்கு தெரியல. இது நம்ம ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ த அப்டேட்ஸ், பட் தே ஆர் வெரி கிளியர். வி வில் டூ வாட் எவர் வி வாண்டட் டு டூ, நோ ஒன் கேன் கொஸ்டின் அகெயின்ஸ்ட் அஸ். அது மாதிரி அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப என்ன சொல்றது அப்செட்டா இருக்கேன் நான் ஆக்சுவலி, சீரியஸ்லி. ஏன்னா ஒரு சிவியரான வார்னிங் ப்ரோமோவை நான் எதிர்பார்த்தேன். திவாகரையோ இல்லை இவரை கமருதினையோ ரோஸ் பண்ணி உங்களுக்கு இது ஃபைனல் வார்னிங், இதுக்கப்புறம் நீங்க இது மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளில போயிட வேண்டியதுதான். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னொன்னு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றதை விட, பிக் பாஸை டியூடுன்னு கூப்பிடுறது, அண்ணன்னு கூப்பிடுறதெல்லாம் தப்பு. அந்த சிஸ்டமுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு, அந்த கார்பரேட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அதை நீ கொடுத்துதான் ஆகணுங்கிறத வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஃபோர்ஸ் பண்றாரு. அவரை சொல்ல வச்சிருக்காங்க. ஏன் இதை பிக் பாஸே கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம், ஏன்னா அண்ணன் கூப்பிடுறதோ டியூடுன்னு கூப்பிடுற வேலையை வச்சுக்காத, ஒழுங்கா அட்ரஸ் மீ அஸ் பிக் பாஸ் அப்படின்னு. The makers have said this particular system is so valuable that has to be respected. அப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்காத நபர்களை நாங்க வெளியில தூக்கி எறிவோம். அதற்கு மிகப்பெரிய சான்று இந்த ஆதிரையுடைய வெளியேற்றம் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. இது இன்டைரக்டா சொல்லப்பட்ட மெசேஜ் கிடையாது. அப்போ நாங்க செய்யறது தான், நாங்க காட்டுறது தான், உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்றத அவங்க வந்து நம்மளை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஆக்சுவலா the entire team has challenged the people தான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. வேற யாரோ பேசுறோம். தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. தாத்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. தாத்தா பேசுங்க தாத்தா. இந்த ப்ரொமோல போன வாரம் அப்படின்னாரு, என்ன சொல்றாரு போன வாரம் பாவக்காய் ஜூஸ் பத்தி பேசுற இல்ல, என்ன சொல்றாருங்க, யார பாத்தீங்களா?
ஜூஸ் கசப்பா இருக்கு. அது மாரி தான் உங்க பெர்ஃபார்மன்ஸும் போன வாரம் ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்டா சொல்லுங்கம்மா. ஜூஸ குடிக்க சொல்லிட்டு ஜூஸ் கசப்பா இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்றாங்க. அந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் நீங்க லாஸ்ட் வீக் ஆடியன்ஸ்க்கு குடுத்தீங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸா? சரி, ம். ஓகே. இருங்க இன்னொரு தடவை கேட்டு வரேன். எனக்கு புரியல. இமத் ப்ரோ இருக்கீங்களா? இமத் ப்ரோ இருக்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு இப்ப இதனால உங்களுக்கு வந்து ஓட்டிங் வந்து இப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் வீக் வந்து அந்த நாமினேஷன்ல ஆன கண்டஸ்டன்ட் வந்து இந்த வீக்ல ஆகல. மேபி அவங்க நெக்ஸ்ட் வீக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங் வந்து மாற வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க ப்ரோ. இல்ல புரியல, என்னது இல்ல ப்ரோ, இப்ப நாமினேஷன்ல? வந்து லாஸ்ட் வீக்ல ஆனாங்களே நாமினேஷன்ல, அவங்க வந்து இந்த வீக்ல வரல. அது இல்லாம பாதி பேர் இருக்காங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் வீக்ல வந்து புதுசா வருவாங்கல்ல நாமினேஷன்ல, அவங்களுக்கு வந்து ஓட்டிங் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும்னு தோணுது இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் கடந்து வரும்போது. தெரியலங்க, இந்த செட்டை வந்து எப்படின்னு தெரியல. இந்த வைல்டு கார்டு சப்போஸ் பார்ப்போம், இன்னைக்கு போடுவாங்களான்னு பார்ப்போம். போனதுக்கப்புறம் ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரியல. ஓட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஆதிரை டாப்ல இருந்தாங்க, இப்போ டவுன்ல எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் பல்ஸும் வந்து மாறி தான் இருக்கு அந்த அந்த ஓட்டிங்ல பார்க்கும்போது. நம்ம அன்அஃபிஷியல் தான் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் நாட் ஷுர். ஓகே ஓகே, ஐ அம் கெட்டிங் சம் அஃபிஷியல் கால். நான் உங்களுக்கு மறுபடியும் வரேன். அவ்வளோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரசிகன், நீங்க யாராவது சொல்லுங்க. ரசிகன் சொல்லுங்க. அது புரியவே இல்லைங்க அந்த வார்த்தை. இவங்க அப்புறம் சொன்னதுக்கு எக்கு தாத்தா வயல்னு ஏதோ சொல்றாரு. யாராவது இன்னொருத்தர் கேட்டுட்டு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். போக போக புரியும். நாங்க போக போக புரியலையே. கேட்டுட்டு வரேன் சார். கேட்டு வாங்க. ரசிகன் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கமருதீன் ஆதரவா வந்து பதிவெல்லாம் போட்டிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. வாங்க, நீங்களும் வரீங்களா? இல்ல ஜாயின் பண்ணி. இல்லங்க, நான் வாய்ப்பு இல்ல. நீங்க தொடர்ந்து உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்க. ரசிகா எப்ப ரசிகா காலையில போட்டியா போஸ்ட் போட்டியா? காலையில போடுறதுதான் உள்ள சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு வெளியில ஒரு ஆர்மி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமருதன்டே சொல்லிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா ரசிகன் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு தான் ஜாயின் பண்ணிட்டான். ஓகேவா, இதுதான் நீ கேட்க போறாங்க தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணிட்டான். கோச்சுறாதயா, சும்மாரியா. இத வந்து அடிப்பாங்க. நீயா ஸ்கிரிப்ட் எழுத இந்த வீக்கெண்ட். ஓ, அப்ப அதுதான் உண்மையா ரசிகன்? அடப்பாவங்க. சும்மா இருங்க. ஆமாங்க, நேத்து காலைல கூட சொன்னாருங்க. நேத்தே சொல்லிட்டாரு. ரசிகன் சொன்னதுதான் கூட நடந்திருக்கு. ஆமா, ரசிகன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நேத்தே சொன்னாரு. நேத்து நம்ம என்ன சொன்னோம் அபி? அவரு ரசிகனா எஃப்ஜேன்னு சொன்னோம்ல. கரெக்ட் தான். அதான் கரெக்டா தான் இருக்காரு. அதான் செல்ல பிள்ளை கரெக்டா எடுத்து கொடுத்திருக்காரு ஸ்கிரிப்ட். ரசிகா, நீ இன்னைக்கு போட்ட போஸ்ட் நேத்து 8 மணிக்கு போட்டுருந்தீங்கன்னா நான் 9 மணிக்கு தூங்கிருப்பேன். ராஜுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி ராஜுவை பேச வச்சு சாம தூங்க வச்சு. அக்கா அதுல என்னோட எடிட்டிங் 3 மிஸ் ஆயிடுச்சுக்கா. நேத்து போட முடியாம போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இவனுக்கு இவங்க கவலைய பாத்தீங்களா? சார் அந்த ப்ரோமோ பாத்துட்டு சார் உங்களுக்கு ஜூஸ் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. இல்லங்க, போன வாரம் அப்படின்னு சொல்லி ஏதோ போன வாரம் நீங்க இந்த மாதிரி வேலையை தான் செஞ்சிருக்கீங்கன்னாரு. ஓ, இந்த மாதிரி வேலை தானா? ஓகே, வயல்னு முடிஞ்சு எங்க அதுல அது அவரு பேசுறது வந்து கொஞ்சம் நிதானமா பேசணும். நிறைய வார்த்தையை முழுங்கிறாரு இல்ல? போன சீசன்ல நிறைய இருந்துச்சு, இந்த சீசன்ல இப்ப ஆரம்பிச்சிருக்கு. எஸ் சார். இவங்க எடிட் பண்றாங்களா? நான் அதையுமே ஆமா, ஒரு ஆள் சாண்ட் பேப்பர்ல உட்காந்து தேய்ச்சிருவாரு அவர் வார்த்தையெல்லாம். கரெக்ட். ரசிகா இனிமேல் கரெக்டா லீவ் ரசிகா. இதுக்கு மேல எப்படி கரெக்டா எழுதுறது? ரசிகன் மட்டும் எழுதவே எழுதி கொடுக்காதீங்க. எனக்கு பாவமா இருக்குங்க. நேற்று ஃப்ரைடே உட்காந்து இதெல்லாம் வீக்கெண்ட்ல அவர் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் எழுதுனவங்களை நினைச்சா. நீங்க இன்னொரு வாட்டி அடுத்த வாட்டி அபி கிட்ட கேட்டுக்கோங்க என்னென்ன எழுதணும்ட்டு. அதை போஸ்டா போடுங்க, இது வேற அதெல்லாம் வந்துடும். ஆமா, ப்ரோ டுமாரோ கண்டென்ட் என்ன ப்ரோ சொல்லுங்க இப்பயே.
கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றீங்க. ஐயோ, இன்னைக்கு கண்டென்ட்டே ஒண்ணும் இல்லைன்னு ஐயோ புலம்பிட்டு இருக்கோம். சும்மா இதுல வேற இருங்க, இதுக்கே நாளைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கே அடிச்சுட்டு இருக்காங்க, ஏங்க இதுல அதுக்கு அதை வேற பேர் சொல்லி. ப்ரெடிக்ஷன் இல்லைங்க. அதாவது இது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு அசம்ஷன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றது வேற. இதுதான் நடக்கும்னு எழுதி கொடுத்து அது நடக்கிறதுக்கு பேர் ப்ரெடிக்ஷன் இல்லை. இவர்தான் காரியகர்த்தா. போச்சு, தாத்தா வேற சொல்லிட்டாரு. போச்சு. ஆனா நாளைக்கு என்ன அப்டேட்டா இருக்குன்னா வயல் கடவர் வச்சு கழுத்துல மாலை போட்டு பொட்டு வச்சு பேண்ட் வச்சு அனுப்புவாங்க தானே. அதை மட்டும் ஏன் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ண முடியாது? ஒருத்தருமே வைல்ட் கார்டு ஏங்க போயிருக்காங்க. அந்த மாலையை போட்டு நமக்கு வச்சிருக்கிறாங்க, எதுக்கு அவங்களுக்கு வைக்க போறாங்க? இந்த வினோத் திவாகர் கழுத்துல மாலையை போட்டு ஒரு சவுண்ட் கொடுப்பார்ல, அந்த மாதிரி. இது பார்க்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணுது. ஒருவேளை வந்து அந்த ஒயில்ட் கார்டு வந்து இதை வந்து கொஸ்டின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த போத் கமருதீன் வந்து வாட்டர்மெலன் கொஸ்டின் பண்ணா மட்டும் விஜய் சேதுவே சொல்லிட்டாரு, நீ போன்றுவாங்க. அப்படியா? அந்த பார்வதி பேசுறதெல்லாம் இரிட்டேட்டிங்கா இல்லையா? அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்குது, எல்லாரும் ரசிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா பார்த்தாலே டிவியில பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுது. இல்லையே, மேக்கர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹோஸ்டுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி உங்களுக்கு மட்டும்? நல்லா தானே இருக்கு, நார்மலா தெரியல, வீட்ல பேசுறாங்க, பார்க்க பிக் பாஸ் எவ்வளவு போட்டாலே இன்டெலிஜென்ட்டா நடக்கிறாங்க. நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? என் வீட்ல திட்டுறான். என்னங்க இந்த அம்மா ஆமா, கத்திக்கிட்டே நீங்க இருக்கு, இதை அவங்களையே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா வீட்டுல திட்டதான் செய்வாங்க அவங்கள. ப்ரோ இல்லங்க, நான் இடையில இடையில தான் பார்ப்பேன் நானு. அந்த அம்மா கத்திக்கிட்டே இருக்கு, இதை நீங்க அவங்க பார்த்துக்கிட்டே இடையில பாக்குறீங்களா? ப்ரோ இல்ல எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லைவ் மட்டும் தானே பார்வதி வந்து ரொம்ப இல்ல கத்துறாங்க ப்ரோ, லைவ்ல. இடையில பார்த்தா திட்டதான் செய்வாங்க. ராஜு புரியுதா? குஷி படம் பாத்திருக்கே இல்லையா நீ? நான் சொல்லவே இல்லையா, சொன்னது அவரு. அவர் பேர் என்ன தெரியலையே, பேர் தெரியாம சொல்லல நீ. அது அரசியல்யா, அரசியல் சொன்னாரு. சொன்ன அரசியல் மச்சி, அரசியல் மச்சி சொன்னது நாயில. எங்க கேஸ மாத்திலியா மச்சி ராஜமலை கேஸ் மச்சி உன் ஃபோர்ஸ் புரியுது. ஏங்க அந்த மாதிரி நான் சொல்ல வாய்ப்பே இல்லையங்க. அதுவும் பார்வதிக்கு நீங்க என்னங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? 16+ கண்டென்ட்ல ப்ரோ ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு தான் அரசியல் ப்ரோ, நம்ம தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், சரிங்களா? அவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க, நம்ம தான் தப்பா இருக்கோம். இல்ல ஒருத்தர் இதுல சொன்னாலே உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை, நமக்கு தான் இல்ல கவுன்சிலிங். நான் என்ன சொல்ல வரேன், நான் கொஸ்டின் தப்புன்னு சொல்றேன். ஆனா 1 hourல வந்து பார்வதிக்கு வந்து எப்படி காமிப்பாங்க? நெகட்டிவ் அது பாசிட்டிவ் தான் காமிச்சிருக்காங்க. மேபி லைவ் பார்த்திருந்தோம், மேபி தெரிஞ்சிருக்கும். இல்ல அவர் 1 hour பாக்குறாரா இல்ல லைவ் பாக்குறாரா? அதான் ஏதோ மாத்தி பார்த்து அவங்க இல்ல ப்ரோ, டக்குன்னு ஆஃப் பண்ணி போயிருப்பாரு, ஹாஸ்டர் ஆஃப் இருப்பாரு, லைவ் பார்த்திருப்பாரு. அதனால 1 hourல பாசிட்டிவ் தான் பார்வதிக்கு. ஹாய் சிவா, வாங்க மேல. ஏய் என்னப்பா இது, மொக்க வீக்கெண்ட் லோடிங்னு டைட்டில் இருக்குன்னா மாஸ் வீக்கெண்ட் போட்டுருக்கீங்க. ஏய் யார் மாத்துனது? ஏய் ரசிகை மாத்திருக்கான். நான் மாத்துனேன். என்னையா இதுக்கு மேல உனக்கு மாஸ் என்ன வேணும்? இல்ல சரி எல்லாம் சரி, எப்படியோ ஆர்மிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா நம்மளே மறந்துடாத, போஸ்ட்ல ஆர்டி பண்ணிடுறேன், மறக்காம மட்டும். அதெல்லாம் பண்ணிடுறேன், கவலையே படாத. ரசிகை தான் உங்ககிட்ட கேட்பான், எடிட்ஸ் கேட்பான். கண்டிப்பா. அதனால என்ன தாராளமா ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிருந்தேன், தெரியுமா? அந்த கேஜிஎஃப் எடிட்ட வந்து தூக்கி நீ கம்ப்யூட்டர் போட்டு அனுப்பிச்சு விடு, போட்டு விட்டுரு. ஆக்சுவலா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல தளபதி மாஸ்டர் இது போட்டு பண்ணிருந்தேன் கம்யூன் ஃபைட்டுக்கு. ஆனா இங்க போட்டு அடிப்பாங்க சொல்லி போட முடியும். டோனி போட்டிருக்காரு பாருங்க, கேஜிஎஃப் இதை போட்டு சம போஸ்ட். இல்ல நான் இன்னொன்னு இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், இது நான் போடுறேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்பதான் வீடியோ எடுத்தேன். ரசிகன் அடுத்து ராஜு கிட்ட இருந்து ரெக்வெஸ்ட் வரும், நெக்ஸ்ட் வீக் ஸ்கிரிப்ட் எழுதும்போது வியனாக்கு ஒரு செக்மெண்ட் டெடிகேட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா, டெஃபினெட்லி. பி கேர்ஃபுல் ரசிகன், இந்த மாதிரி ரெக்வெஸ்ட்லாம் வரும். ஆனா ராஜுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், வியனாவை பாராட்டி இருக்காரு, துஷாரை போட்டு அடிச்சிருக்காரு. அப்பாடா ப்ரோ, நான் சொல்லிட்டுங்களா, என்னோட பிக் பாஸ் வரலாற்றுலயே நான் சப்போர்ட் பண்ண கண்டஸ்டன்ட்ஸ்க்கு எந்த ஒரு கெட்ட பேர் வராம 3 வாரம் தண்ணிட்டாங்க இப்போ வரைக்குமே. அது வரைக்கும் ஹாப்பி தான் எனக்கு. ஏன்னா அவங்க கேம் விளையாடல ராஜு. அக்கா வாட் அவர்க்கா, ஆனா பாக்க கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் பிளசண்டா இருக்குக்கா. எவ்வளவு வாரம் தான் நாங்களும் வந்து முட்டு கொடுத்துட்டே இருக்குது எல்லாத்துக்கும். யாரு மைண்ட்? ஓ மைண்ட் பிளசண்டா இருக்கா? ஆமா அதான்
என்னதான் சொன்னாலும் ராஜு ஃபார்ம்ல இருக்கு அப்படி. எவிக்ட் ஆகி போற வரையும் எடிட்ஸ் மிஸ் ஆகாது. அது இல்ல 4th சீசன்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் யாரையும் சப்போர்ட் பண்றனோ ஹோஸ்ட் அவரே போட்டு வெளுத்துட்டு இருப்பாரு எப்ப பார்த்தாலும். இந்த ஒரு சீசன் தான் நிம்மதியா இதே இருக்கு. வேலையா போச்சு அந்த ஹோஸ்டுக்கு. ஏய் கொஞ்சம் கமருதீன் பக்கம் வாயா ராஜு அப்போ. கண்டிப்பா. ஏய் அதெல்லாம் வந்துடாது, அந்த பக்கம் போயிரு. சபரி எடுத்துக்கோ ப்ரோ. நீ வேண்டாம் எடுத்துட்டு போக வேண்டவே மாட்டாங்க. வேண்டாம் எஃப்ஜே எடுத்துக்கோ. வேண்டவே வேண்டாம் எஃப்ஜே வந்து வீட்டின் செல்ல பிள்ளை சரியா? எஃப்ஜே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வேண்டவே வேண்டாம். இப்ப வந்து எஃப்ஜேக்கு பிடிச்ச ஆதிரியும் போயாச்சு. வேண்டவே வேண்டாம். ஆமா, ஏன் இந்த சபரி டாபிக் எந்த ஸ்பேஸ்லயுமே வர மாட்டேங்குது? நம்மளதான் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே அது பேச பண்ணாதானே ப்ரோ வர்றதுக்கு. சும்மாவே இருக்கான். இருக்க எல்லா சண்டையும் வந்து கலைச்சு விடுறதே வேலையா வச்சிருக்கான். அதுக்கு தானே ரோஸ்ட் வேணும். கண்டிப்பா சண்டை வேணும்னு தானே எதிர்பார்க்கறாங்க. அதனாலதானே கலைச்சு விட்டுட்டு இருக்கீங்க. பண்றான். யாரும் சண்டை போட்டு இருக்கும் நட்டுல போய் நின்று இப்ப எல்லாரும் உட்காருங்க நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கேன்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் உண்மையில பண்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை வந்து அவன் வந்து அந்நியன் ரெமோ மாதிரி மாறி மாறி இந்த விஜய் சேதுபதி கூப்பிட்டு கொஞ்சம் மூடிட்டு இருப்பா, நீ மூடிட்டு. எங்களுக்கு எல்லாம் டிஆர்பி பிரச்சனை. போன சீசனே ஃபிளாப் நாங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். சட்டை சாத்திக்கிட்டு இரு சபரி. வாங்கின காசுக்கு மேல கூவாத. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா அடிச்சுக்கிட்டோம், நீ எதுக்கு போய் மூக்க நுழைக்கிற அப்படின்னு விட்டு ஏறினாதான் அவன் அடங்குவான்னு நினைக்கிறேன். ஏங்க அன்னைக்கு வந்து காலைல கெமியும் எஃப்ஜேக்கும் முட்டிக்கிச்சு அந்த லைட்டர் விஷயம்ல. சண்டை ஆரம்பிக்க போனாங்க. சூப்பரு அன்பு கேங் உடைய போகுதுன்னு பார்த்தா இவர் வந்து நேரா கெமிட்ட போய் கெமி நம்ம இப்ப சண்டை போடக்கூடாது. இப்ப வந்து நம்ம ஸ்ட்ரென்த் கூட இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த். நம்ம லேட்டரா சண்டை போட்டுக்கலாம். இப்ப விட்டுரு, மன்னிச்சு விட்டுரு அப்படின்றான். ஏய் சண்டை வேறையா? அதே போய் எஃப்சில அதே டயலாக் அப்படியே ரிப்பீட் பண்றான். ரசிகன் இவனை முதல்ல இவன் வெளியில வந்ததும் முதல் வேலையா என்ன பண்ணணும்னா இந்திய அரசாங்கம் இவனை வந்து பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பி பல வருஷ பிரச்சனைய வந்து தீர்க்கிறதுக்கான முயற்சியே செய்யணும். சரியா? இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ஸ சபரி போய் தீர்த்து வைக்கணும். ஏன்னா இவன் உள்ள இருக்கிற பிரச்சனையுமே எப்படி ஹேண்டில் பண்றான்னா 2 நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவான் இவன்? எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தன்னைத்தானே ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய கோமாளிங்கிறவன் சபரி தான். எனக்கு தெரிஞ்ச இல்ல இந்த வீக் பிகின்ஸ்லயே ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கு ஒரு ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன்ல இருந்து ஆதிரி தான் வெளில போறாளே, எப்படியா ஃபைட் வரும்? நான் சொல்றது வீக் பிகின்ஸ் பா. இந்த லாஸ்ட் மண்டே சொல்றேன், கிச்சன்ல சண்டை வந்துச்சு ஆதிரிக்கும் முடிஞ்சது. அது சொல்லிட்டு இருக்கேன். அதுல போய் வந்து பேசிட்டு இருப்பானே அந்த உள்ள கூட்டி போய் டோர்ல லாக் பண்ணுவாரு. ஆதிரிக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை நடந்ததுனாலதான் ஆதிரியை வெளியில தூக்கி போட்டாங்களா? ஓகே ஓகே. ஆமா நேத்து ஃபைட் பாக்கலையா? எஃப்ஜே தள்ளி தள்ளி போறாரு, ஆதிரி வந்து விடாம துரத்துறாங்க. விடாது கருப்பு மாதிரி வேகமா பின்னாடியே போறாங்க. அதனால வந்து இல்ல எனக்கு லாஸ்ட் மண்டேல ஒரு ஃபைட் போகுது சரியா? போகுது கண்டென்ட் நோட் திஸ் பாயிண்ட். ரசிகன் ப்ரோ இந்த பக்கா இருக்கு வெளியே தூக்கி கொடு. ராஜு இருக்கியா? ராஜுக்கு தான் கேள்வி கேட்கணும். ராஜு இருக்கியாடா? இருக்கேன் ராஜு இருக்கேன். அப்படி என்னப்பா ஏன்னா கேம் விளையாடுனாங்க முட்டை கொடுக்குற? ஐயா நான் முட்டுலாம் கொடுக்கலையா, பட் எனக்கு ப்ரெசண்டா இருக்கு பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். நோ முட்டு கேமர்லாம் அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. மட்டும் வந்துருடா ராஜு. எங்க இருந்துதான் கண்டென்ட் எடுக்கிறான்னு தெரியல. பிராங்கா பேசுறா பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கணும். நம்ம பிராங்க் ஆல்ரெடி நல்லா விளையாண்டா சப்போர்ட், இல்லைன்னா அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் சரி. அதுதான் ராஜு கண்டென்ட் கேம் விளையாடணும்ல. ஆனா நான் சொல்லிட்டா, ஆனா ஒரு நிமிஷம், லாஸ்ட் வீக் வந்து சில மிச்சருக்கு வந்து சி பிளேட் வெரி வெல். லாஸ்ட் வீக் பார்க்கும்போது லாஸ்ட் வீக் அண்ட் பிஃபோர் வீக். சோ ஃபியூச்சர்ல பாப்போம். ஓகே இல்ல நான் வந்து இப்ப ஆதிரை வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல ஒரு நாமினேஷனுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க தெரியுமா? இப்ப அதை எடுத்து போட்டு அடிக்கணும். அக்கா நீங்க சொன்னீங்களே கலை திவாகர் அவங்க இன்னும் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, நீங்க எதுக்கு வெளில வர்றீங்கன்னு கேட்கணும். ஆயுதங்கள் கை சொல்லுங்க, ஏதோ சொன்னீங்க இல்லையா? நான் ஒன்னும் சொல்லலைங்க. நான் கேன்லாம் ரைஸ் பண்ணல, நான் அழுதேன், வேற ஒண்ணும் இல்ல. ஸ்மைலி போட்டாங்களா? ஓகே ஓகே. டேய் மனோஜ், நீ வாட்ஸ்அப் ஆர்மி தானே நீ? மனோஜ் இல்ல நான் யாருமே கிடையாது, டிசைடே பண்ணல. சரி ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் நான் கூட சப்போர்ட் பண்ணேன் எனக்கு சரி, அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்ல. அதுக்கு நீ லைவ் பார்க்கணும், உட்கார்ந்து 1 ஹவர்லயுமே அதையும் பாதி பார்த்துட்டு என்ன பண்றது? 1 ஹவர் லைவ் ஃபுல்லா பார்க்கணும். கடையில இருக்கேனா வியாபாரம் பண்ணின்னு இருக்கேன் அப்படியே. என்னங்க ட்வீட் போட்டிருக்கீங்க? என்ன ட்வீட் போட்டிருக்கீங்க? எலிமினேஷன் அப்டேட்னு போட்டு
ஆதிரை எலிமினேட்டட். மோஸ்ட் காஜி எவிக்ஷன் இன் பிக் பாஸ் ஹிஸ்டரி. என்னங்க இல்ல புரியல. இல்ல எனக்கு ட்வீட் புரியல. ஹிஸ்டரி ஆஃப் பிக் பாஸ்ல 16+ இந்த சீசன் தான் ஆயிருக்கு. ஆமா. அப்பனா கரெக்ட் தானே? ஓகேங்க ஓகேங்க. சரி ரசீன் ப்ரோ நோனு டபுள் எவிக்ஷன்ல நோ தெரியாரு. ஆதிரை ஒண்ணு டபுள்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. இருங்க, ஆதிரியே இன்னும் சண்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். இது வந்து இப்போதைக்கு நியூஸ் படி இது ஒண்ணு சொல்லிருக்காங்க. ஆனா எல்லாருமே அஷ்ரஃப் பாய் டிஎல்ல போட்டிருந்தாரு. டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க. அதான் கேட்டேன். உங்களுக்கு எதுனா தெரியுமா? டபுள்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது ப்ரோ. இருந்தா அரோரா நீங்க போகணும். அரோராலாம் தூக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரே நாள்ல ஆதிரே அரோராலாம் தூக்க மாட்டாங்க. நீங்க தானே ப்ரோ பிக் பாஸ் லெஜெண்ட். இருங்க, அன்அஃபிஷியல்ல கீழ வந்து இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. சோ ஒன்னு ஆதிரியை தூக்கிட்டாங்க. அடுத்து இருக்கிறது அரோராவையும் தூக்குவாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் இல்ல மார்க். 2 பேர்த்த ஒரே வாரம். ரசிகன் சண்டே எபிசோடு இப்ப முடியல, வெயிட் பண்ணுங்க. இது ஆதிரை தூக்கல, நான் தூக்குனதுக்கு அப்புறம் தூக்கல, சொல்ல. ஆதிரியே இன்னும் தூக்கல. ஆக்சுவலி இதுவே வந்து நியூஸ் தான், கன்ஃபார்ம் இல்ல. சரி ஆதிரை தூக்கல, அப்ப எதுக்கு நீங்க ட்வீட் போட்டீங்க? ஆதிரையில தான் இது பண்ணல, எலிமினேஷன் பண்ணல, அப்ப எதுக்கு நீங்க? எனக்கு வந்துருச்சுங்க நியூஸ் சண்டே. தாத்தா நான் உங்ககிட்ட கேட்கல தாத்தா, ரசிகன் கிட்ட அப்ப கேட்டேன். தெரிஞ்சுட்டே எப்ப கேள்வி கேக்குற? இல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லுங்க, ரசிகன்ட்ட சொன்னேன். ஏய் மனோஜ், தெரிஞ்சுட்டே எதுக்கு கேள்வி கேக்குற? இங்க இத்தனை பேர் டைம் வேஸ்ட் பண்ற, அது தெரிஞ்சிருச்சுல. இல்ல அவர் வந்து ரசிகனா கலாய்க்கிறாராமா மனோ. ஓ அப்படி, ஓஹோ ரைட்ரா. டேய் ஒரு ஆர்மி தெரியல, கம்ரின் ஆர்மி, அவ்வளவுதான். அதான் பார்த்தேன் காத்தடசி இது பார்த்த போஸ்ட். ஒரு நிமிஷம் இருங்க, தாத்தா பேசுறேன். டபுள் எவிக்ஷன் அது ஒரு டாஸ்க் வச்சு தூக்கிட்டாங்க. ஓஹோ தெலுங்கு மாதிரி. ஒரு பாய் ஒரு கேர்ள் தாத்தா. அது சொல்ல மாட்டேன், ஆனா டாஸ்க் என்னன்னு சொல்றேன். ஓகே தாத்தா, ஓகே. அரோரா வந்து செகண்ட் லாஸ்ட்ல இருக்காங்க. ஆதிரை போனதுக்கு அப்புறம் அவங்கள நிக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு மார்க் லைன்ல இருந்து யார் முதல்ல அரோராவை தூக்குறாங்க அப்படின்னு சொல்லி யார் தூக்கினாங்களோ அவங்களை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஓஹோ இல்ல இருங்க, அரோரா தூக்குனாங்களா? அரோராவை யார் தூக்குறாங்களோ அவங்க வெளில போயிருவாங்க. ஏய் இது கூட புரியல உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னங்க கொரியன் பாய் எல்லாம் தூக்குவீங்களா என்ன? துஷாரா? ஓகே ஓகே. இல்லங்க துஷார்லாம் இல்லங்க, யார் தூக்கினாங்களோ அவங்கள. ஓகே ஓகே, அது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. புரியுது தாத்தா, தெலுங்குல வச்ச மாதிரி. அப்படி நினைச்சு நாம ஏமாத்திக்க வேண்டியதுதான். ஏங்க என்னங்க நீங்க எல்லாம் புரியல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனா? தெலுங்கு மாதிரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேனா? சச்சோ. ஃபர்ஸ்ட் நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா சரி தாத்தாக்கு ஏதோ ஸ்கூப் வந்திருக்கு போல, தாத்தா தான் சொல்றாரு போல நினைச்சிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். அது செகண்ட் டைம் சொல்லும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். விக்னேஷ் ப்ரோ, நான் என்ன மேட்ச் எனக்கு தெரியுமா ஸ்மைல் எல்லாம் மாட்டேன். கீழ ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணிருக்காரு, கம்ருதீன் நம்ம தாத்தா அப்படின்னு. கம்ருதீன் நாமினேஷனே இல்ல ப்ரோ, எப்படி ப்ரோ தூக்குவாரு? சரி ரசிகா, நான் கேக்குறேன். நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் பை ஆயிட்ட, எனக்கு ஆர்மி பண்ணிட்ட சரியா? நெக்ஸ்ட் நைட்ல என்ன ஆயிட்டேன்? இல்ல இன்னொரு சொல்லு. கம்ரினுக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீக்ல வாட்டர்மெலனும் அவரும் கை வச்சு பண்ண மாட்டாங்களா? அது சொல்லு. ஐயோ நீ எல்லாமே தப்பாவே பேசுறியே, கரெக்டா பேசியா? கை வச்சுப்பாங்க தப்பாயா? இல்ல எனக்கு அதுவே தப்பா தான் கேக்குது. எனக்கு 16+ ஷோல வந்துட்டு நீ இப்படிலாம் பேசக்கூடாது, தெளிவா சொல்லு. நீங்க சொல்றீங்க, அப்ப நான் வந்து 1 வார் தப்பு என்ன சொல்றீங்களா? ஜென்சிக்கு நாங்க மாறிட்டு இருக்கோம் ப்ரோ, நாங்கெல்லாம் யோயோ ஆகிட்டு இருக்கோம். நீ என்ன இன்னும் பூமராவே இருக்க? அப்படியா? நம்மளே பூமர்னா நீ சண்டே என்னத்த பண்ணி என்ன எதை ஒட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே. அபி யாராச்சும் போயிருக்காங்களா? ஹலோ சுபிக்ஷா ரோஸ் மாதிரி தெரியல, வெறும் கேள்விதானே கேக்குறாரு. நீங்க கொடுத்திருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்க இல்ல அப்படின்னு.